ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஆல்ரெடி சூப்பராக இருக்குது. ரிஷபம்னா நான் சொல்லிட்டு இருக்கேன், அம்மா 2.5 வருஷம் உங்களுக்கான வருஷம், ரிஷபத்துக்கான வருஷம். பேக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு என்ன சனி பகவான் ஆல்ரெடி லாப சனியாக தான் இருக்கா. 11ஆம் பாவத்தில் சனி இல்லைங்களா? 11ஆம் பாவத்தில் இருக்க சனி என்ன பண்ணுவான்? நீ பாட்டுன்னு வேலையை செய்யுமா, உனக்கு என்ன லாபமோ நான் எல்லலும் குறையாத கொடுத்துட்றேம்மா அப்படின்ற மைண்ட் செட்டில் அவன் இருக்கான். நம்ம அதுக்கு முதல் வேலை செய்யணும்ல. வேலை செய்யாமல் ரிஷபம் வந்து பாருங்கள், ஆண்கள் பிரச்சனை இல்லை, எல்லா ராசியும் ஆண்கள் பிரச்சனை இல்லை. பெண்கள் அப்படின்னும் போது நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. என் கணவருக்கு பிடிக்கலைங்க அப்படிம்பாங்க. நல்லா படித்து நல்ல வேலை செஞ்சுருந்துருப்பாங்க, கன்சீவ் ஆயிருந்திருப்பாங்க, குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க அப்படின்னு விட்டுட்டு இருப்பாங்க. படிச்சே இருக்க மாட்டாங்க, ஆனால் பயங்கரமான திறமை இருக்கும். நீ ரிஷபத்தில் பிறந்தனாலே உனக்கு பயங்கரமான இன்பில்ட்டாவே நிறைய எனர்ஜி உண்டு, நிறைய திறமை உண்டு, ஆக்கப்பூர்வமான லௌகீக வாழ்க்கையிலே போயிட்டு இருப்போம். அதை விட்டுருங்க, அந்த லௌகீக வாழ்க்கை, அந்த ரொமான்ஸு, உண்மையான அன்பு, உண்மையான காதல். 60 வயசுல கூட எனக்கு காதல் தேவை, அது காமம் கிடையாது, காதல், உண்மையான அன்பு, அன்கண்டிஷனல் லவ். இது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா, ரொம்ப 100க்கு 100% எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ராசி ஒரே ராசி ரிஷபம் அப்படின்னு தான் சொன்னோம். மீது எல்லாருமே இவங்களை விட கொஞ்சம் பெட்டர், ஒரே ராசி. ஆனால் அப்படிப்பட்டவங்க ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இது இல்லை வாழ்க்கை, அது நம்மளுக்கு கிடைக்குமா, கிடைக்க வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றத கொண்டு வந்து கொடுத்துருவான் ராகு. ஆக 10ல் பாவி, அதுவும் அந்த பாவி யார்? ராட்சஸ்னும் போது அள்ளி கொடுத்துட்டு மறந்துடும். கண்டிப்பாக தொழில் செய்யணும். அதே மாதிரி கேத்து வந்து 4ஆம் பாவத்தில், இது வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் கேத்து அப்படின் போது ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். என்னம்மா இங்கிலீஷ் புத்தாண்டு ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள், மகர சங்கராந்தி ராசி பலன்கள் எதம்மா நாங்கள் எடுத்துக்கிறது அப்படின்னா, சமீப காலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜார்ஜியன் கேலண்டரை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம 2025, 26, 27 இப்படியெல்லாம் பலன்கள் பார்க்குறோம். ஆனால் ரொம்ப தொட்டு நம் முன்னோர்கள் கடைப்பிடித்தது என்ன அப்படின்னா, மகர சங்கராந்தி அன்னைக்கு சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினம் மகர சங்கராந்தி அப்படி நம்ம வழிபாடு பண்ணுறோம் பார்த்தீங்களா. அன்றைய தினம் ஒரு புருஷன் எழுந்தருள்வா, அந்த புருஷனை வச்சு பலன்கள், மகர சங்கராந்தி புருஷனை வச்சு பலன்கள் அப்படின்றது கடைப்பிடித்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு, அந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்து பலன்கள் அப்படின்றத கடைப்பிடித்தாங்க. ஆக இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம வந்து தமிழ் புத்தாண்டு என்ன வந்து 2025, 26 நியூ இயர் 12 மணிக்கு நம்ம பட்டாசு வெடித்து கொண்டாடினாலும், தமிழ் புத்தாண்டப்ப சித்திரை கனி காணுதல் அப்படின்ற மாதிரி நம்ம பழக்கம் இருக்குதானே. அந்த மாதிரி தமிழ் புத்தாண்டை பொறுத்து நம்ம பலன்கள் இந்த வருஷம் முழுசும் எப்படி இருக்கோ அப்படின்னு நம்ம பஞ்சாங்கங்கள் கணிச்சிருக்காங்க. அந்த விதத்தில் இந்த வருடத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பராபவ வருடம் அப்படிங்கிறாங்க. அந்த பராபவ வருடத்தில் என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும், என்னென்ன விஷயங்கள் முதல்ல நடக்கும் அப்படின்னா, மழை அதிகம் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பசுப்பால் நாசம், பசுக்களுக்கு நோய் வரும். பசு வந்து பார்த்திங்கன்னா நோய்கள்னால பசுக்கள் கஷ்டப்படுவாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ், கிருமி தாக்குதல், குப்பையிலேருந்து நிறைய கிருமிகள் வரும், அந்த கிருமிகள்னால உடலுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது வரும். இந்த மாடர்ன் சிஸ்டம் மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களோட வளர்ச்சி, அந்த சிஸ்டம்னோட வளர்ச்சி கம்மியாகி ஆயுஷ், இந்த ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி இந்த மெடிசன்ஸ்னுடைய ஒரு வளர்ச்சி அதிகமாகும். நான் தான் ஈசன், நான் தான் அம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போஸ்ட் கொடுத்துன்னு தெரியுறாங்க பார்த்தீங்களா. சாமியாருங்க, அம்பிகையினோட சொரூபம் நான் சொன்னால் கூட பரவாயில்ல, நான் தான் அம்பிகை அப்படின்னே சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்குலாம் பெரிய ஆபத்து இருக்குது. நிறைய பேர் ரோட்டில் வந்து சந்தி சிரிக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி போர், யுத்தங்கள் தொடரும் எப்படின்றதும் இருக்குது. அப்போ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஒவ்வொரு ராசியும் இந்த மாதிரி பல விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு பெண்களோட கை ஓங்கும், குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியானோட மதிப்பு உயரும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. சரி, மலை சார்ந்த பிரதேசங்களில் அதிர்ச்சி, நிலநடுக்கம் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. சரி, நிறைய நல்ல விஷயமும் இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் இருக்குது. ஆக நம்ம ஒவ்வொரு ராசி மக்களும் இந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவினோட இறுதியில் வழிபாடு அப்படின்ற பேரில் சொல்லியிருப்போம். பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணணும், உலக சேமத்திற்காக அப்படின் போது நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினம்தோறும் பாராயணம் பண்ணணும். அப்படி இல்லை நம்ம டேப் ரெக்கார்டரில் போட்டு வீட்டில் ஒலிக்க விடணும். இது நான் சொல்கிற பரிகாரம் கிடையாது. காஞ்சி மகாபிரியவா எப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் பிரச்சனை எழுமோ அப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம வந்து ஒலிக்க விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக அந்த விஷயத்தை செய்யுங்க.
ஆக நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்த்துடலாம். ரிஷப ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? எக்ஸலண்ட்டாக இருக்குங்க, ஆல்ரெடி சூப்பராக இருக்குது. ரிஷபம்னா நான் சொல்லிட்டு இருக்கேன், அம்மா 2.5 வருஷம் உங்களுக்கான வருஷம், ரிஷபத்துக்கான வருஷம், பேக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு என்ன புதுசாக சொல்லிட்டு போகிறேன். தமிழ் புத்தாண்டு முழுவதும் ரிஷபத்துக்கான ஒவ்வொரு நாளும் புத்தாண்டு யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ரிஷபத்துக்கெல்லாம் ரொம்ப அதிசயம், ரொம்ப அதிசயங்க இந்த மாதிரி நல்ல காலம் வர்றதெல்லாம். ஆக நல்ல காலம் அப்படின்றது வந்திருக்கு, ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நிறைய நல்லது நடக்கும். மொதல் விஷயம் வந்து பாருங்கள், உங்களுக்கு சனி பகவான் ஆல்ரெடி லாப சனியாக தான் இருக்கா. 11ஆம் பாவத்தில் சனி இல்லைங்களா? 11ஆம் பாவத்தில் இருக்க சனி என்ன பண்ணுவான், நீ பாட்டுன்னு வேலையை செய்யுமா, உனக்கு என்ன லாபமோ நான் எல்லலும் குறையாத கொடுத்துட்றேம்மா அப்படின்ற மைண்ட் செட்டில் அவன் இருக்கான். நம்ம அதுக்கு முதல் வேலை செய்யணும்ல. வேலை செய்யாமல் ரிஷபம் வந்து பாருங்கள், ஆண்கள் பிரச்சனை இல்லை, எல்லா ராசியும் ஆண்கள் பிரச்சனை இல்லை. பெண்கள் அப்படின்னும் போது நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. என் கணவருக்கு பிடிக்கலைங்க அப்படிம்பாங்க. நல்லா படித்து நல்ல வேலை செஞ்சுருந்துருப்பாங்க, கன்சீவ் ஆயிருந்திருப்பாங்க, குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க அப்படின்னு விட்டுட்டு இருப்பாங்க. படிச்சே இருக்க மாட்டாங்க, ஆனால் பயங்கரமான திறமை இருக்கும். நீ ரிஷபத்தில் பிறந்தனாலே உனக்கு பயங்கரமான இன்பில்ட்டாகவே நிறைய எனர்ஜி உண்டு, நிறைய திறமை உண்டு, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் உண்டு. எதை ஒன்று கொடுத்தாலும் நான் கண்டிப்பாக சாதிச்சு முடிப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான். என்ன அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம், லௌகீக வாழ்க்கையிலே போயிட்டு இருப்போம். அதை விட்டுருங்க, அந்த லௌகீக வாழ்க்கை, அந்த ரொமான்ஸு, உண்மையான அன்பு, உண்மையான காதல். 60 வயசுல கூட எனக்கு காதல் தேவை, அது காமம் கிடையாது, காதல், உண்மையான அன்பு, அன்கண்டிஷனல் லவ். இது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா ரொம்ப 100க்கு 100% எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ராசி ஒரே ராசி ரிஷபம் அப்படின்னு தான் சொன்னோம். மீது எல்லாருமே இவங்களை விட கொஞ்சம் பெட்டர், ஒரே ராசி. ஆனால் அப்படிப்பட்டவங்க ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இது இல்லை வாழ்க்கை, அது நம்மளுக்கு கிடைக்குமா, கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நமக்கு ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் கேதுவும் நீச்சம் அடையிறது ரிஷபத்தில். அதனாலேயே தானா என்ன தெரியல, பெருசாக நம்மளுக்கு அப்படியே கைக்கிட்ட வரும், அப்படியே நழுவிட்டு போயிடும், அந்த மாதிரி வரும். அப்போ இந்த ஒரு வருஷம் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கவே இல்லைனாலும் உங்களுக்கு திறமை உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள், தொழில் ஸ்தானத்தை பாருங்கள், அதே மாதிரி வீடு கொடுத்தவங்க பாருங்கள், நட்சத்திர கால் வாங்கினவங்க பாருங்கள், என்ன சாரம் நோக்கி, அதான் எந்த சாரம் நோக்கி போகிறார் பாருங்கள், இப்போ என்ன தசை நடக்குது பாருங்கள். அந்த தசையை பொறுத்து சனி தசையை அப்படி இருந்தால் அடிமை வேலை, ஒரு கன்சர்னில் போய் வேலை செய்யறது. குரு தசையாக இருந்தால் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற வேலை. அதுவும் அவன் வந்து உங்களுக்கு யோகனா, உங்கள் ஜாதகத்தில் யார் யோகன் பாருங்கள், இவங்களெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி கண்டிப்பாக ஒரு தொழில், சின்ன அளவிலாவது ஒரு தொழில் அப்படின்றது நீங்கள் செய்யணும். ஆக ரிஷபத்தில் இந்த 2.5 வருஷமே ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாது. இப்போ தமிழ் புத்தாண்டில் நோ ஹவுஸ் ஒய்ஃப் இன் ரிஷபம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் லேடிஸ் அப்படின்றது தான் வரணும். நீ 10,000 ரூபாய் சம்பாதி, 10 லட்சம் சம்பாதி, 10 கோடி சம்பாதி, ஆனால் ரிஷபமாக சம்பாதிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சனி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கான். நீ என்ன வேலை செஞ்சாலும் அதுக்குரிய காசை நான் வந்து கொஞ்சம் கூட குறைக்காமல் சாலிடாக கொடுத்துருவேன். சனி மட்டும்தான் சப்போர்ட்டிவாக இருக்கா. நான் 10ல் ராகு இருக்காம்மா, நம்மளுக்கு 6-12 வரைக்கும் 10ல் ராகு இருப்பான், தொழில் ஸ்தானத்தில் ராகு இருப்பான். நீ என்ன தொழில் பண்ணாலும் அதை நான் அதாவது முன்னேற்றி கொண்டு போயிடுவேன், உன்னை பெரிய ஆள் ஆக்கிடுவேன் அப்படின்னு ராகு கங்கணம் கட்டின்னு இருக்கான். நீ ரொம்ப சிம்பிள், ஒரு ஊறுகாய் வியாபாரம் பண்ணியானா கூட ஒரு பிராண்டட் ஆகிடுவேன், புரியுதுங்களா? அந்த வியாபாரம் நம்மளுக்கு ஒத்து வரணும், நம்மளோட சுய ஜாதகத்துக்கு என்ன தொழில் ஒத்து வரும் அனலைஸ் பண்ணிட்டு செய்யணும், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றத கொண்டு வந்து கொடுத்துருவான் ராகு. ஆக 10ல் பாவி, அதுவும் அந்த பாவி யார், ராட்சஸ்னும் போது அள்ளி கொடுத்துட்டு மறந்துடும். கண்டிப்பாக தொழில் செய்யணும். அதே மாதிரி கேது வந்து 4ஆம் பாவத்தில், இது வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் கேது அப்படின்னு போது நிறைய ரிஷபம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் ஒரு சுற்றி பார்க்கறதுக்கான வாய்ப்பு, வெளிநாடு படிக்க போகிறதுக்கான வாய்ப்பு, இதெல்லாம் உண்டு தான். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். நிறைய ரிஷபராசி பெண்களுக்கு இல்லை ஆண்களுக்கு மெடிக்கல் படிக்கிறாங்களா, நீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது நீட் படிக்கிறாங்களா, மெடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரசாயனம் சார்ந்த இந்த பிஃபார்ம் டிஃபார்ம் இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கெமிக்கல் இன்ஜினியரிங்கு இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி பாருங்கள், ஒரு நவீன படிப்பு, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் ப்ளஸ்ஸு. அதே மாதிரி குரு பகவான் 6ஆம் மாதம் வரைக்கும் குடும்ப குருவாக இருக்கார். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், நம்மளை விட்டுட்டு போன சொந்தங்கள் நம்ம வாழ்க்கையில் வர்றது, புது சொந்தங்கள் வர்றது, குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கிறது, காசு பிரச்சனை இல்லாமல் ஓடுறது, இதெல்லாமே குரு பகவான் கொடுத்துருந்தாரு. ஆனாலும் 6ஆம் மாதம் வரைக்கும் யாருக்கும் பெருசாக வாக்கு கொடுக்காதீங்க. இந்த வேலையை நான் முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னா நம்மளால் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். நம்மளால் காப்பாற்ற முடியாது கூட, அடப்போ எத்தனையோ பேர் வாக்கு கொடுக்குறான், எவ்வளோ பெரிய ஒரு வாக்கெல்லாம் கொடுக்குறாங்க, அறிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டே ஃபுல்ஃபில் பண்ண மாட்டேறாங்க, நம்ம ஏன் வருத்தப்படணும் அப்படிலாம் நம்ம யோசிக்க மாட்டோம். ஒரு வார்த்தை கொடுத்துட்டா அந்த வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்றது ரொம்ப வந்து ஆத்மார்த்தமாக நினைப்போம். அந்தளவுக்கு சென்சிட்டிவான பர்சன்ஸோ, அதனால பெருசாக வாக்கு கொடுக்காதீங்க. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பாருங்கள் கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். அது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானம், முயற்சியும் தன்னம்பிக்கையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ
3ஆம் பாவம் ஸ்தான பலம் பெருசாக இல்லை, இருந்தாலும் நம்ம தீவிர முயற்சி அப்படின்றது செய்வோம். நம்ம முயற்சியினால மேன்மை அப்படின்றது அடைவோம். நம்மளோட அறிவும் புத்திசாலித்தனமும் நமக்கே பிரதிபலிக்கக்கூடிய காலகட்டம். நமக்கே தெரியும், நம்ம எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட்பா, இதை தெரிஞ்சிக்காம நம்ம இந்த உதவாத அன்பு பாசம் குடும்பம்னு ஓடியாடணுமேப்பா. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் அர்த்தம் தான் என்ன? குழந்தைங்க நம்ம மேலே பாசமாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கணுமா? எதிர்பார்க்கக்கூடாது. கணவர் நம்ம மேலே பாசமாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கணுமா? எதிர்பார்க்கக்கூடாது. சாதிக்கணும். நம்ம கையில் காசு இருந்தால் அதே குழந்தை எங்கள் அம்மா மாதிரி உண்டா அப்படிங்கும், அதே கணவர் என் பொண்டாட்டி மாதிரி உண்டாம்பாரு. அதுதான் வாழ்க்கை. இதுதான் ரிஷபத்தினோட வாழ்க்கை. 4 பேருக்கு கொடுக்கறதுக்கு உன் கையில் காசு இருக்கணும். இருந்தால் உனக்கு எல்லாமே கிடைக்கும். நீ ஒருத்தவங்க கிட்ட கையை எதிர்பார்த்த அப்படின்னா எதுவுமே கிடைக்காது. முக்கியமாக அன்பு அப்படின்றது கிடைக்காது. ஆக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்னும் அதிகமாகும். ஆக்கப்பூர்வமான சிந்தனை அதிகமாகும். எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீடு எல்லாருக்கிட்டையும் நட்பாக பழகும். இப்படி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரோம், கோயில் பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுப்போம். கோயில் பிரசாதம், குலதெய்வ கோயிலுக்கு போனங்க வாங்க அப்படின்னு கூட்டின்னு போகிறது, குலதெய்வ கோயிலில் பொங்கல் வச்சு கொண்டு வந்து கொடுக்கறது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட காசிக்கு போயிட்டு அன்னபூர்ணி வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, ஈசனை வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பொருட்களை கொடுத்து உறவாடக்கூடிய தன்மை அப்படின்றது வரும். ஆன்மீகம் சார்ந்து ஒரு சுற்றுலா போயிட்டு வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. தம்பி தங்கச்சினோட ஃபுல் ஃபிளட் சப்போர்ட் அப்படின்றது இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமை ஓரளவுக்கு மேலோங்கும். நிறைய பேருக்கு திருமணம் அப்படின்றது கைகூடி வரும். அந்த திருமணமும் பார்த்திங்கன்னா நல்ல வரனா கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம், நம்ம பார்த்திங்கன்னா வெளிநாடு ஹையர் எஜுகேஷன்ஸ் படிக்கிறதுக்கான பிராப்தம், தொழில்னு ஒன்று செஞ்சால் போதும், அதில் பெருத்த லாபம் அப்படின்றது வரும். ஆல்ரெடி சனி லாப சனி, அதுக்கும் மேலே குருனோட பார்வை அவர் மேலே. ஆக சனி மந்தன் முடவன். இப்போ பாருங்க கடன்னு எல்லா வேலையும் செய்வான். இவ்வளோ நல்ல விஷயம் நமக்காக காத்திருக்குங்க. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இருந்தாலும் வழிபாடுன்னு ஏதாவது பண்ணலாமாம்மா அப்படின்னா தாராளமாக வழிபாடு பண்ணலாம். யாரை வழிபாடு பண்ணணும்? அம்பிகையை வழிபாடு பண்ணணும். முடியும் அப்படின்னா நம்ம பாருங்க வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகையை போய் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு வரலாம். இல்லை பௌர்ணமி தோறும் அம்பிகையை போய் பார்த்து வழிபாடு பண்ணி கும்பிட்டுட்டு வர்றது நிறைய நல்லது நடக்கும். வழிபாடு பண்ணி அப்படின் போது அர்ச்சனை பண்ணலாம். இல்லைன்னா தாழம்பு குங்குமம், நல்ல அழகான சிவப்பு, ரத்த சிவப்பு குங்குமம் கொண்டு போய் அம்பிகைக்கு இவ்வளவே ஒன்று கொடுத்துட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். எங்களோட சுய ஜாதகத்தில் எங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, வீடு கட்டலாமா கட்ட முடியாதா, இல்லை கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கா, இல்லை எங்களுக்கு வீடு சொந்த வீடு அப்படின்ற அமையறதுக்கான பாக்கியம் இருக்கா, இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், வீட்டில் இருக்க பிரச்சனைகள்லாம் எப்பங்க ஓயும் அப்படின்னு தெரிஞ்சுக்கினாலும், பிள்ளைங்களால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கேன், எங்கள் பிள்ளை எப்போ திருந்தும், இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு தீர்வு உங்கள் சுய ஜாதகம் தாங்க. ஆக எங்ககிட்ட சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.